ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் குடிச்சு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே 2 வரமிளகாய் சேர்த்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வாசம் வர வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வாசம் வருது. இப்போ இதை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயிலே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக சேர்த்து விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை இதோடு சேர்த்து விட்டுடலாம். கத்திரிக்காயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும், அது வரை இது வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காயும் வெங்காயமும் நல்லா ஆறணும், அது வரை இது இருக்கட்டும். இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்தும் கடலைப்பருப்பு செவந்து வந்தோடனே நம்ம கரைச்சி வச்ச புளியை இதோடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து விட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் கத்திரிக்காவை இதோடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுடரை இதோடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் குட்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.